Hi soldiers! Finally 7950X and RTX 4090 இதை விட முக்கியமா கஸ்டம் லுக் இந்த வாட்டி பால் வெள்ளை soldiers. ஜெய் ஜக்கம்மா. இந்த வீடியோல நாம கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிசியை பில்ட் பண்ண போறோம். மேக்ஸ்.டாட் ப்ராசஸர், மேக்ஸ்.டாட் ஜிபியூ, அது மட்டும் இல்லாம கஸ்டம் லுக் போல. இந்த வீடியோல நாம இந்த பிசி நாம எதுக்காக பில்ட் பண்றோம், அது மட்டும் இல்லாம இதுல பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு எவ்வளவு கிடைக்குது, அது மட்டும் இல்லாம கஸ்டம் லுக் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு எவ்வளவு டெம்பரேச்சரா நம்மளோட பிசி ரன் ஆகுது, இது எல்லாத்தையும் நாம வந்து இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ரொம்ப பேச வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க பிசிடா, இது உங்க பில்ட் யுவர் ஓன் பிசி. பிசி பில்ட் பண்ண காசு வைக்கிறீங்களா? இல்ல 60 FPS ஆடணும் நினைக்கிறீங்களா? இதோ வந்து விட்டது ஏ2டி சேனல் பில்ட் யுவர் ஓன் பிசி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். This video is sponsored by Cookie FM. நாம பிசி பில்ட் பண்றது முக்கியமான விஷயம் என்ன? ரொம்ப யோசிக்காதீங்க, பட்ஜெட் தான். நம்ம பிசி பில்ட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட லைஃபுக்கும் தேவையானது பட்ஜெட் தான். குக்கி எஃப்எம்ல யூ நீட் அ பட்ஜெட் அப்படின்ற ஒரு புக் சம்மரி படிச்சேன். சாரி கேட்டேன். இதுல பாத்தீங்கன்னா மணி எப்படி மேனேஜ் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரி பல புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல லாங்குவேஜஸ்ல, அதாவது பாத்தீங்கன்னா தமிழ், கன்னடம், மலையாளம், இந்த மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல குக்கி எஃப்எம்ல அவைலபிளா இருக்கு. குக்கி எஃப்எம்ன்றது பாத்தீங்கன்னா லீடிங் பாட்காஸ்ட் ஆப். இவங்க கிட்ட thousands ஆஃப் ஆடியோ புக்ஸ் இருக்கு. இந்த ஆடியோ புக் நீங்க கேட்கணும்னா குக்கி எஃப்எம்மோட ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் 399 தான். இது மத்தவங்களுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு A250 அப்படிங்கிற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 50% ஆஃப்ல ஜஸ்ட் 199க்கு நீங்க வருஷம் ஃபுல்லா குக்கி எஃப்எம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். கீழ குக்கி எஃப்எம்மோட ஆப்போட லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி A250 அப்படிங்கிற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம இந்த பிசியை நம்ம வந்து கஸ்டம் லுக் பில்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பிசியை முதல்ல பில்ட் பண்ணணும். அப்புறமா தான் வந்து நம்ம பைப்பை வளைக்கிறது, தண்ணி ஊத்துறது, இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம், நம்மளோட பிசியை வந்து நம்ம வந்து சேசிஸோட வச்சு பில்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதை நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த இடத்த கிளியர் பண்ணணும். கேபினெட் எடுத்து கீழே வச்சிடறேன். சோல்ஜர்ஸ், இந்த கேபினெட் ஞாபகம் இருக்கா? வவ்வால் பிசி பில்ட் பண்ணிப்போம் முன்னாடி, அந்த கேபினெட் தான் சோல்ஜர்ஸ். என்னடா வவ்வால்ல வருது? கஸ்டம் லுக் ரேடியேட்டர், 1300 வாட் எஸ்எம்பிஎஸ், ஸ்டாட்டிக் பிரஷர் ஃபேன், 64 ஜிபி RAM, டிஸ்ட்ரோ பிளேட், அப்புறம் மதர்போர்ட். ஒடியானம் காசு மாலை நெத்தி சுட்டி. மதர்போர்ட் எடுத்து இங்க வைப்போம். அப்புறம் ப்ராசஸர் நமக்கு தேவை. அப்புறம் இந்த பில்டுக்கு நம்ம 2 SSD யூஸ் பண்ணுவோம், அதுவும் தேவை. அப்புறம் ஹார்ட் டிஸ்க் இப்படி தேவை கிடையாது. அப்புறம் RAM தேவை. ஓகே சோல்ஜர்ஸ், நம்மளோட ஆயுதங்கள் ரெடி. 2 ஸ்க்ரூ டிரைவர், ஒரு கத்தி, கோல்ட் கிரீன் மாதிரி இருக்கா. என்ன பண்ணலாம், முதல்ல வந்து நம்மளோட மதர்போர்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஹியர் இட் இஸ். ஆக்சுவலாக போன பில்ல யூஸ் பண்ணலையா, அதே மதர்போர்டு தான். அந்த 3 hours பிசி பில் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் யூஸ் பண்ணது தான் காம்போ. லைக் மதர்போர்ட் அண்ட் ப்ராசஸர் காம்போ. அதுவும் 7956, இது 7956. ஆனால் இது 2 சேமா இருந்தாலும் மற்ற எதுவுமே சேம் கிடையாது. குழப்பமா இருக்கு. ஏன் அப்படின்னா we are custom looping this PC. அதே மாதிரி சோல்ஜர்ஸ், இது மேலே வச்சு நம்ம பிசி பில் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகும். நம்ம உள்ள வச்சிடலாம். நம்ம இது மாதிரி கட்டான தரங்களை தான் வைக்கணும். முதல்ல ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணணும். இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், AMD இன்டெல் மாதிரியான சாக்கெட். இது பாத்தீங்கன்னா முதல்ல மதர்போர்ட் பத்தி பார்த்தோம். மதர்போர்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ROG Strix X670E கேமிங் வைஃபை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ரேட் எனக்கு சரியா தெரியல சோல்ஜர்ஸ், எதுவுமே மைண்ட்ல இல்ல. என்ன மைண்ட் இது? இது வந்து பாத்தீங்கன்னா X670E மதர்போர்ட். ஏன் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா எல்லாமே PCIe 5.2 சப்போர்ட் பண்ணும். ஈவன் நம்மளோட M.2 ஸ்லாட்ஸ் PCIe 5.2 சப்போர்ட் பண்ணும். இது வந்து இப்போ நம்ம வந்து Gen 4 SSD போட்டலாம். ஃபியூச்சர்ல நம்ம Gen 5 அப்கிரேட் பண்ணிக்கலாம். கிராஃபிக்ஸ் கார்டுல வர Gen 5 கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த 670 and B650 இந்த ரெண்டு சிப்செட்டுமே பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பிளாட்ஃபார்மே பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரூஃப் பிளாட்ஃபார்ம்ஸ். நீங்க இதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இதுக்கப்புறம் வர மல்டிபிள் ப்ராசஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். எப்படின்னா நீங்க முன்னாடி வந்து B450 எல்லாம் வாங்கியிருப்பீங்க, இல்ல A320 X370 வாங்கியிருப்பீங்க அந்த காலத்துல. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அதெல்லாம் எப்படி வந்து பல காலங்களுக்கு ஒர்க் ஆச்சோ அது மாதிரி இதுவும் ஒர்க் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஜெனரேஷனுக்காவது வந்து இதே மதர்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இந்த மதர்போர்ட்டை நீ 4 ஜெனரேஷன்களுக்கு பயன்படுத்தலாம். ஓகே, இதுதான் சோல்ஜர்ஸ் ப்ராசஸர். Ryzen, AMD Ryzen 7950X. AMD என்ன பண்ணுறேன்னா அவங்களோட 3D விகேஷ் வந்து இது கூட ரிலீஸ் பண்ணிருக்கோம். ரிலீஸ் பண்ணால் சூப்பராக இருந்திருக்கும். பட் என்ன மேட்டர்னா அவங்க 3D விகேஷ் ரிலீஸே பண்ணல. அடுத்த ஜெனரேஷன் ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து நானும் காசு பார்க்கணும்ல அந்த மாதிரிக்காக. பட் அது நல்லதான்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி படி நல்லது, பட் டெக்னாலஜி வைஸ் கெட்டது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்து நம்ம வந்து சாக்கெட்டை கழட்டி வச்சிரும். ஏன்னா நம்ம வாட்டர் பிளாக் இன்ஸ்டால் பண்ணணும். ப்ரோ சோல்ஜர்ஸ், நமக்கு கஸ்டம் லுக் பண்ணனால நம்ம வந்து இந்த வாட்டி நம்ம இந்த கூலர் போட போறது இல்லை. ஏர் கூலரோ இல்லை ஸ்டாக் கூலரோ கிடையாது. போட கஸ்டம் லுக் யூஸ் பண்ண அதே வாட்டர் பிளாக் தான். நான் வேற வாங்கலான்னு பார்த்தேன், வேற சஜஸ்ட் பண்ணலான்ட்டு. பட் என்ன மேட்டர்னா அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல சோல்ஜர்ஸ். இதுதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. பயங்கர டைட்டா ஃபிட் ஆகுது. இந்த இடத்துல ஏதாவது இருக்குன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கு பாருங்க. பிளாக்கோட பிளாக்கா வந்து எல்லாம் ஒண்ணா சேர்ந்துச்சு. இதோ இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம மாற்றுறதுக்கான ஸ்க்ரூஸ்.
சரிங்களா சோல்ஜர்ஸ்? செமையா பல இருக்கு பாருங்க. முடியும். அவ்வளோ சோல்ஜர்ஸ் 4 ஸ்க்ரூ போட்டாச்சு. இப்போ என்ன ரேம் போட்டலாம். ரேம் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜி ஸ்கில்லோட ரிப்ஜாஸ் S5 இருக்கு. DDR5 ரேம் இது. 2 32 GB ரேம், மொத்தம் 64 GB. ஏன் நாங்கள் 64 GB போயிருக்கோம்னா we need 128 GB ஆஃப் ரேம் இன் ஃபியூச்சர். எதுக்காகனா இந்த பிசி ஆக்சுவலாக எதுக்காக பில்ட் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா. இந்த பிசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்ரியல் என்ஜினுக்காக தான் பில்ட் பண்ணுறோம். ஸோ அன்ரியல் என்ஜினோட ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசட்ஸ்லாம் வந்து 8K டெக்ஸ்சர்ஸ் அந்த மாதிரி போகும்போது ரொம்ப அசட்டோட சைஸ் ரொம்ப பெருசாக போயிடும். அப்படி பெருசாக போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா ரேம் வந்து தாங்காது, ரேம் பத்தாது. மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து ஒரு ஃப்ரீயா ஒரு டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணாலே அதை நீங்க ஒரு ஓப்பன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து 32 GB ஆஃப் ரேம் தேவைப்படும் சம்டைம்ஸ். அதுக்கு தான் சொல்றேன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 64 GB போட்டிருக்கோம் இப்போதைக்கு ஓகே. பட் ஃபியூச்சர்ல வந்து அகைன் நமக்கு 128 தேவைப்படும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் 2 32 வாங்கி உள்ள போட்டுக்கலாம். இதோட மெகாட்ஸ் வந்து 5800 மெகாட்ஸ். நம்ம இதுக்கு மேல கூட போயிருக்கலாம். ஆனா இந்த 32 GB வந்து DDR5 இதுதான் அவைலபிள். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதுலயே வந்து நம்ம லாக் ஆயிட்டோம். ரேம் போட்டாச்சு. கடைசியா வந்து SSD 2 SSD போட போறோம். இது SSD நாங்க யூஸ் பண்றோம் WD Black SN850X NVMe 2 1TB. எதுக்காக 2 1TB போட்டீங்க ப்ரோ? 2TB போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக 2TB போய்க்கலாம். எதுக்காக 2 1TBனா இப்போ நீங்க 2TB வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்க 2 ஃபைல் நீங்க ஒரே நேரத்தில் ஆக்சஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் பேண்ட் 7 GBs தியரிட்டிக்கலி 7.3 GBs போகும். ஸோ அந்த ரீடு தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே நீங்க 2 தனித்தனியாக வச்சிருக்கும் போது நீங்க பேரலல் ஆக்சஸ் பண்ண முடியும். 2 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்றீங்க, 2 டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னு போது 2 தனித்தனியாக சேவ் பண்ணி வச்சுன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்து நமக்கு லோட் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம 2 1TB போயிருக்கோம். ஏன்னா இப்போ இதில் வந்து OS போட்டுக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்னொரு SSDல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட ஒர்க் ஃபைல்ஸ் லைக் இந்த அன்ரியலோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். முதல்ல வந்து நம்மளோட பிரைமரி SSDயை இங்கே இன்ஸ்டால் பண்ணோம் எப்பயுமே. ஃபோக்கஸ் பண்ணி தரேன் உதவி. என்னடா பொசுக்கு மரியாதை பேசிட்டே? ஏண்டா இங்க வந்து 4 வீடியோ ஷூட் பண்ணணுமே, இந்த சேனலை வளர்க்கணுமே, பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிட்ட ராஸ்கல். சாரி கேரன், என்னால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல. ஓகே சோல்ஜர்ஸ், மதர்போர்டில் பண்ண வேண்டிய வேலையை முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து கேஸ் பக்கம் போயிடலாம். கேஸ்னா தப்பா நினைக்காதீங்க, கேபினெட். இப்போ நம்ம கேபினெட்டை மேலே வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா லியான்லியோட O11 டைனமிக் எக்ஸல் பில்ட் ஃபார் என்தூசியாஸ்ட். இதுவும் பாருங்க ஹைட்டாக தான் இருக்குது. ஆசோஸை கம்பேர் பண்ணால் இது ஹைட்டு கம்மி. அந்த சைடில் வந்து அந்த ஃபோம் அதுவே ரொம்ப பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஜைகாண்டிக்கும் கூட. இது ஆக்சுவலாக பிரெத் அதிகம், ஆனால் அது ஹைட்டு கம்மி. அது பிரெத்து கம்மி, ஹைட் அதிகம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா E8X கேபினெட்ஸு. ஒரு ஸ்க்ரூ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை பாராட்டி லைக் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேபினெட் ஓப்பன் பண்ணுவோம். கேள்வி வந்துட்டே இருக்கு, எனக்கு தெரியல. பூரா அக்கா கலண்டு உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதை போய் 15,000ங்கற. சோல்ஜர்ஸ், இதான் கேஸ் ஓபன் பண்றேன். பாருங்க எப்படி இருக்கு. Black கலர்ல பெருசா இருக்கா. இதுதான் நம்மளோட இன்னைக்கான கேஸ். இதில் தான் நம்ம பிசியை பில்ட் பண்ண போறோம். இந்த வவ்வால் கேஸ் தான் சோல்ஜர்ஸ். இதுக்கு முன்னாடி வந்துச்சு பேட்மேன். இதுவும் Black கலர்ல பேட்மேன் மாதிரி தான் இருக்கு. ஆனால் உண்மையா பேட் வந்துச்சு சோல்ஜர்ஸ். அன்னைக்கு வீடியோ பார்க்கலாம், மேலே ஐக்கார்ல தானே செக் பண்ணி பாருங்க. இங்க இருக்க பின்னாடி பாருங்க எவ்வளோ 2 டஸ்ட் ஃபில்டர்ஸ். This is the plate. இங்க பாருங்க, ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம வந்து இது கஷ்டப்பட்டு இது பண்ண தேவையில்ல. நீங்க உள்ளே தள்ளி விட்டுறலாம். 4 ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம சர்வர்ல தள்ளி விடாம சர்வர்லயே தள்ளி விடாந்துருங்க. லியர்லியே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் சோல்ஜர். பட் உங்களோட டேஸ்ட் பொறுத்து இது நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பெட்டர் யூ கேன் கோ வித் திஸ். பட் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட SMPS வந்து இங்கே மாற்ற வேண்டும். இந்த பிசி வந்து நம்ம யூஸ் பண்ண போற SMPS என்ன பார்த்தீங்கன்னா EVGயோட 1300 வாட் SMPS. கத்தி ஸோ EVGயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். EVGயை பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி. அவங்களை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். பட் ஆனால் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, நல்ல கம்பெனி தான். இப்போ தான் SMPS வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பஞ்சான இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்க ஃபியூஸ், நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்து நம்ம மேனுவல் ஃபியூஸ் பண்ணாமல் இவங்களே ஃபியூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. ஃபியூஸ்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட SMPS வந்து பிசியில் கனெக்ட் பண்ணாமே ஆன் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸில் கனெக்டர் அடாப்டர் அப்படி எப்படின்னா சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த SMPS வந்து ஓப்பன் பண்ணி SMPS நமக்கு தேவையான கேபிள்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கடைசியாக வந்து அப்படி ஸ்மெல்லோ ரெட்டிகார் பவரே பவர்ன்ற மாதிரி இதோட ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. ஸோ நமக்கு தேவையான முதல் கேபிள் ATX பவர் பின் 20+4 பின் அதை கனெக்ட் பண்ணுவோம். CPU 2 CPU பவர் பின், 2 8 பின் மொத்தம். CPU1 CPU2 அடுத்தது 2வது CPU. அடுத்தது கிராஃபிக்ஸ் கார்டுக்கு VGA தெரியுதுங்களா, VGAன்னு போட்டுட்டு வருங்க.
மொத்தம் 3 ஆக்சுவலாக இது கிராஃபிக்ஸ் கார்டுக்கு வந்து நம்ம 3 கேபிள் கனெக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம போல போது RTX 4090 பார்த்தீங்கன்னா நம்ம 12 பின் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ATX 3.0 கேசஸ் இன்னும் வரல, வந்துருந்துன்னா நம்ம அதை யூஸ் பண்ணியிருப்போம். பட் இன்னும் வரல இந்தியாக்குள்ளேயே. 3 GPU கனெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோ SATA கேபிள் எனக்கு தெரிஞ்சு மோலெக்ஸ்லாம் தேவைப்படாது நினைக்கிறேன். SATA மட்டும் போதும். அவ்வளோதான் சோல்ஜர்ஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையானதெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. தேவை எக்ஸ்ட்ரா ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம். மீதியில் வந்து ஓர வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபேன் இருக்கு இல்லையா, இந்த ஃபேன் வந்து இங்கே வெளியே பக்கமாக திருக்கிற மாதிரி மாட்டணும். இங்கே மாற்றி அப்படிக்க மாட்டினா உங்களுக்கு ஏர் இன்டேக் இருக்காது. அவ்வளோதான் போயிடுச்சா. என்ன பண்ணால் நம்ம வந்து ஸ்க்ரூ போடணும். 1 2 3 4. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மதர் போர்டை வந்து முதல்ல மாட்டிடுவோம். ஓகே, மதர் போர்டில் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரூஸ் போடணும். இங்கே பாருங்க சோல்ஜர், கிளியர்லி பாருங்க எவ்வளோ பக்காவாக ஸ்க்ரூ பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கம்பார்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை எடுத்து இதில் நம்ம எப்படி கொட்டிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேசிக்கான கேபிள் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம ரேடியேட்டர், டிஸ்ட்ரோ பிளேட் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து நம்மளோட பேசிக்கான கேபிள் மேனேஜ்மெண்ட்ஸை பண்ணி முடிச்சிடுவோம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பேசிக் கேபிள்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல டிஸ்ட்ரோ பிளேட், இந்த இடத்துல வந்து ரேடியேட்டர் வித் ஃபேன், இது ரெண்டுத்தையும் மாட்டணும். அதை நம்ம பண்ணலாம். அது வரைக்கும் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம்னா நம்மளோட டிஸ்ட்ரோ பிளேட்டை மாற்ற போறோம். இது டிஸ்ட்ரோ பிளேட், இது ரேடியேட்டர். முதல்ல நம்ம டிஸ்ட்ரோ பிளேட் எடுப்போம். தோ சோல்ஜர்ஸ், இது வரைக்கும் பாருங்க எப்படி அருமையா இருக்கா டிஸ்ட்ரோ பிளேட். இந்த இடத்துல ஒரு பம்ப் வரும், ஆனால் அந்த பம்ப் வராது. அதை டிஸ்ட்ரோ பிளேட்டோட தனியாக தான் வாங்கணும். இதை வந்து சரி மாட்ட போறோம். ப்ரோ மாற்றத்தில் இருக்கட்டும் ப்ரோ. முதல்ல டிஸ்ட்ரோ பிளேட் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பில்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெசர்வாயர் பம்ப்னு ஒன்று வச்சிருப்போம். ஒன்று பாட்டில் மாதிரி இருக்கும், கொப்பை மாதிரி. அது கீழே பார்த்தீங்கன்னா பம்ப் இருக்கும், அதுக்குள்ள தண்ணி ஊற்றிட்டு வெளியே போகும். அதுதான் இது. ஆனால் இது வேற மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். நம்ம பைப் வந்து லேவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட லிக்விட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் ஓவர் த பிசி. லைக் ரேடியேட்டர், 2 ரேடியேட்டர் போட்டுக்கலாம், 2 கிராஃபிக்ஸ் கார்டு போட்டுக்கலாம், ஒரு ப்ராசர் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த பிளேட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். Here's Johnny. ஓகே சோல்ஜர்ஸ், இது வந்து இங்கே வச்சாச்சா, நம்மளோட டிஸ்ட்ரோ பிளேட் கரெக்டாக பிளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பின் செய்வாங்க, பின் பக்கம் உள்ள பின்வாங்க. இங்கே இருக்கு பாருங்க, இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ போடப்படும் சோல்ஜர்ஸ். இதான் ஸ்க்ரூ. தப்பாங்க பிரபு கிட்ட காட்டுறேன், அது உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்து நம்ம வந்து டிஸ்ட்ரோ பிளேட்டை மாட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன ரேடியேட்டர் மாட்டணும். ரேடியேட்டர் அன்பாக்ஸ் சொல்லலாமா? சரிதான் பிரபு. பாருங்க சோல்ஜர்ஸ், 360 ரேடியேட்டர். பட் ஆனால் திக்காக இருக்கும். ஓகே சோல்ஜர்ஸ், இங்கே பாருங்க ரேடியேட்டர். இப்போ என்ன பண்ணணும்னா இதில் வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபேன்ஸை மாட்டிட்டு அப்புறமா இதை எடுத்து நம்ம மேலே மாட்ட போகிறோம், டாப் மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பில்டுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா டீப் கூலோட ஃபேன் யூஸ் பண்ணுறோம். டீப் கூலோட FC120. இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஃபேன் ப்ளஸ் ஏர் ஃப்ளோவுமே நல்லா இருக்கும். போத் ஹைப்ரிட் மாதிரி ஓகேங்களா. பட் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்டாட்டிக் ஏர் ஃப்ளோ பர்ஃபார்ம் பண்ணோம். உங்களுக்கு ஏர் ஃப்ளோனாலுமே ஏர் ஃப்ளோ கம்பேரிட்டிவ்லி லைக் சுத்தமாக ஏர் ஃப்ளோ இல்லாமல் இருக்காது. ரெண்டுத்தையும் வந்து ஹைப்ரிட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து இந்த ஃபேன் போனோம். இதுங்களா, இது நல்லா இருக்கா? நம்ம வந்து இப்படி மாட்ட போகிறோமா? ஸோ அதனால வந்து பின் பக்கம் போகிறது இதுதான். ஸோ அந்த பக்கத்தில் வச்சு நம்ம வந்து ஃபேன் வந்து மாட்டோம். சோல்ஜர்ஸ், இதில் ஒரு விஷயம் இருக்குது சோல்ஜர்ஸ், நான் இப்போ பார்த்தேன். இதை எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ காட்டுங்கிறோம். இதை எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணணும். இதை எடுத்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பரில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு உங்களுக்கு ஃபீமேல். அப்புறம் இது கேபிள், ரேடியேட்டருக்கான ஸ்க்ரூஸ். இப்போ இது வந்து எல்லாமே கரெக்டாக டைட்டாக போட்டாச்சு. டைட்டாக போடணும், அதுக்கு ரொம்ப டைட்டாக போட்டால் லூஸாக போடக்கூடாது. கரெக்டாக டைட் வைக்கணும். ஏன்னா ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா இது வந்து பெண்ட் ஆகி ஃபேனோட இடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து லூஸாக போட்டிங்கன்னா வந்து ஆட ஆரம்பிச்சிடும், வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அது ஓரளவுக்கு ஓகே மீடியமாக போட்டணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து ரெடி. இதை வந்து மேலே மாட்டிடலாம். அதுக்கு வந்து டஸ்ட் ஃபில்டர் மேலே எடுக்கலாம். சோல்ஜர்ஸ், அப்புறம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக வந்து மேலே தெரிஞ்சுங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா வந்து இதை வந்து மேலே மாட்டிடலாம். ஓகே சோல்ஜர்ஸ், நம்மளோட ரேடியேட்டர், டிஸ்ட்ரோ பிளேட், மதர் போர்ட், வாட்டர் பிளாக் எல்லாமே மாட்டியாச்சு. SSD எல்லாமே பார்த்துருப்பீங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் இப்பயே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிருக்கும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இதில் வந்து நம்ம இந்த பைப்ஸ் எல்லாம் வந்து லூப்ஸ் வந்து எல்லாத்துக்கும் பைப் வந்து போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியை ஊற்றணும், அப்புறமா கூல் பண்ணணும், அப்புறம் வந்து முக்கியமாக வந்து ப்ரெஷர் செக் பண்ணணும். சோல்ஜர்ஸ், லீக் ப்ரூஃப் எதுவும் ஆகக்கூடாதுக்காக நம்ம செக் பண்ணி ஆகணும். நம்ம பம்ப் வச்சு இதற்கு பாருங்க.
ஸோ இதை வச்சு நம்ம வந்து ப்ரெஷர் செக் பண்ணி லீக் டெஸ்ட் பண்ணோம். பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம தண்ணியை ஊற்ற முடியும். ஸோ இவ்வளோ வேலை இதுக்கப்புறம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோ நம்மளால காட்ட முடியாது. நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்த வீடியோவில் அதை எல்லாத்தையும் பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிசி டாக். இது உங்கள் பில்ட் யுவர் ஓன் பிசி. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க. அவங்க A2D பைட்ஸில் வந்து ஷார்ட்ஸ் வரும், டிப்ஸ் ஏதாவது வரும், ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வரும். அது மிஸ்டர் கேக்கே செக் பண்ணுங்க. ஸோ கார்ட்டூன்ஸ், அனிமீஸ் அதை பற்றிலாம் வந்து கேட்க வீடியோ போட்டுருக்காரு. ட்விட்டரை ஃபாலோ பண்ணுங்க சோல்ஜர்ஸ். ட்விட்டரில் பார்த்தா நியூஸ்லாம் போட்டுவிடுவேன். செக் பண்ணுங்க, அப்டேட்டாக இருங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கிறேன். பாய்.